மீண்டும் பேசு பொருளாகும் வரதட்சணை கொடுமைகள். சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்ட போது உங்கள் மனதில் ஓடியது என்ன? 300 பவுன் நகை போட்டு வசதியான குடும்பத்திலிருந்து போன பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. எங்க அம்மாக்கு போன் பண்ணி இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். ரொம்ப கஷ்டமா. பெரும் விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என சொல்லும் பெண்கள். இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுது? இதான் பொண்ணு இதான் பையன் அந்த அறிமுகத்தெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க. யார் ஆரம்பிக்கிறா? Dress வேற நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் மாப்பிள்ளைக்கு. நான் கோட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, கோபிநாத் சாரா போறீங்களா கேட்டுட்டேன். லட்சுமி செராமிக்ஸ் மற்றும் GT ஹாலிடேஸ் வழங்கும் நீயா நானா கோ-பிரசன்டட் பை ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் BBJ since 1900. வரதட்சணை சிக்கல் குறைந்திருக்கிறதா பெருகியுள்ளதா? பொண்ணையும் பையனையும் பாக்குறப்பவே டௌரிய வந்து கேட்டுறாங்க. அந்த ஆஃபரை இனிஷியலாவே நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதுக்கு ஒரு வரதட்சணை கொடுமைக்குள்ள போறீங்க? வரதட்சணை பற்றிய ஒரு முழுமையான விவாதம். பெண் வீட்டாருக்கு இயல்பா ஒரு சின்ன அப்பர் ஹேண்ட் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வரதட்சணை சிக்கல் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு எப்படி சொல்றீங்க? எல்லா பக்கங்களில் இருந்தும் அணுகி தீர்வு தேடும் நீயா நானா. அந்த டிமாண்ட் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்ல பொண்ணுங்க எல்லாம் ஓபனா பேச ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறமா வர்ற பிரச்சனைகளை பத்தி இங்க யாருமே பேச கிடையாது. லட்சுமி செராமிக்ஸ் மற்றும் GT ஹாலிடேஸ் வழங்கும் நீயா நானா கோ-பிரசன்டட். காதல் திருமணம் இவ்வளவு அதிகமாயிருக்குல, அப்ப வரதட்சணை குறைஞ்சிருக்கணும்ல? தூக்கம் அரேஞ்சில வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு குடுக்குற டௌரி பொண்ணே கூட கம்மி பண்ணிடுறாங்க. நகை வாங்காம கல்யாணம் பண்றது இல்ல, அதுதான் அடித்தந்திரத்து இல்லாம உண்மை. மோஸ்ட் மிஸ்யூஸ்ட் லான்னு சொல்லி நீங்க கூகுள் பண்ணுங்க, வரதட்சணை சட்டம் தான் வருது. அக்விட்டல் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, மோர் தென் 80% இருக்கு. அப்ப ஏன் பொய்யான வழக்குகள் போட்டவங்களை இருக்கிறதே எங்க சொந்தத்துல இவங்க ஏழ்மையானவங்க, இவங்க இவ்வளவு பவுன் போட்டாங்க. எங்க சொந்தத்துல இருக்கிறதே இவங்க தான் பணக்காரங்க, அவங்க வீட்டுல இவ்வளவு பவுன் போட்டாங்க. எங்களுக்கு சாதாரண மிடில் கிளாஸ்னா 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். திருமணம் அப்படிங்கிறது 2 பேரு சேர்ந்து அன்பா வாழணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு வரதட்சணைங்கிறது பேசிக்கலி அந்த பொண்ணோட பங்கு சொத்து. இந்த புரிதலே இங்க கிடையாது. சில்றல்ல போங்கடி.